رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه كما قال صلى الله عليه وسلم. சகோதரர்களே, நேற்றைய தினம் திருநெல்வேலி ரமலான் மாதத்தில் நாம் அடைய வேண்டிய பாக்கியங்களை பற்றி, அதில் முதன்மையான பாக்கியம் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 நிலைகள். இந்த 3 காலங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டு பாக்கியம் பெற்று பாதுகாப்பாக அமைந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய பாக்கியசாலி. அந்த வகையில் கடந்த கால வாழ்க்கை தூய்மை அடைவதற்கு தேவையானதுதான் மகுஃபிரத் என்ற மன்னிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த வாழ்க்கையில் நாம் செய்துவிட்ட பாவங்கள், அந்த பாவங்களால் ஏற்பட்ட கரை, இதை நாம் போக்குவதற்கு நமக்கு தேவை மகுஃபிரத் என்ற மன்னிப்பு. அந்த மன்னிப்பை இந்த ரமலானில் நாம் அடைந்து விட வேண்டும். அதுதான் இந்த ரமலானில் நாம் பெற வேண்டிய முதல் பாக்கியம். அடுத்து 2வது நமது நிகழ்கால வாழ்க்கை என்றால் இன்று முதல் மௌத்து வரைக்கும் உள்ள காலகட்டம். இந்த மௌத்து வரைக்கும் உள்ள இந்த காலகட்டம் அருள் பெற்ற காலமாக மாற வேண்டும். எப்படி? வாழ்க்கையில் கழிகின்ற ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் விதமாக, அல்லாஹ் நம்மை பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடையும் விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் எவற்றையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறானோ அவற்றையெல்லாம் முழுமையாக செய்ய வேண்டும். அல்லாஹ் எவற்றையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அந்த எல்லா பாவங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கிவிட வேண்டும். இப்படி அல்லாஹ் ஏவியவற்றை செய்து அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகி அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் விதமாக ஒரு வாழ்க்கை நடத்தி வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை பாக்கியம் பெற்ற வாழ்க்கையாக ஆகும். ஆனால் நம்மில் பலர் அல்லாஹ் ஏவி இருக்கின்றவற்றை செய்வது இல்லை, அல்லாஹ் தடுத்து இருக்கின்றவற்றை விடுவதும் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையை விட்டு இந்த வாழ்க்கைக்கு நாம் மாற வேண்டும். அந்த மாற்றத்துக்கு உண்டான காலம்தான் ரமலானுடைய பொற்காலம். அதுவும் எப்படி மாற வேண்டும்? பிறவி குணம் போன்று மாற வேண்டும். அல்லாஹ் ஏவியவற்றை செய்வது நம்முடைய பிறவி குணம் போன்று மாற வேண்டும். நேற்று சொன்னாங்க, நேற்று சொன்னா பிறவி குணம் போன்று மாறணும். இது வேறு வகையாக சொன்னால் சகோதரர்களே, நம்முடைய உருவம் அல்லாஹ் திருப்தி கொள்ளுகின்ற உருவமாக நம்முடைய உருவம் மாற வேண்டும். நம்முடைய வடிவம் அல்லாஹ் பொருந்தி கொள்ளும் வடிவமாக மாற வேண்டும். அது எப்படி? இது வெளிப்படையில் நாம் தொப்பி போட்டிருக்கிறோம், சங்கையான நம்ம உடை உடுத்தி இருக்கிறோம், தாடி வைத்திருக்கிறோம், பார்ப்பதற்கு ஒரு இஸ்லாமிய கோலம். ஆனால் வெளிப்படையில் இஸ்லாமிய ஈமானிய கோலத்தை தாங்கி இருக்கின்றன. நம் உள்ளின் உள்ளே நாம் பார்க்கின்ற போது நம்முடைய அக உருவம், அந்தரங்க உருவம் மூமினுடைய முஸ்லிமுடைய உருவமாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலருடைய உருவம் முனாஃபிகீன்களுடைய உருவமாக இருக்கிறது. அப்படி என்றால் பேசினால் வாயில வருவதெல்லாம் பொய், வாக்களித்தால் மாறு செய்வதுதான், நம்பினால் துரோகம் செய்வது. இது யாருடைய படம்? யாருடைய உருவம்? இது முனாஃபிகீன்,
நயவஞ்சகருடைய உருவம். ஆனால் நம்மில் பலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். வாய் திறந்தாலே வந்து விழுவது அத்தனையும் போய் அவரை கொடுத்த வாக்குறுதி ஒன்றுமே நிறைவேற்ற மாட்டான். நம்பினால் கண்டிப்பாக துரோகம் செய்வான். ஆனால் வெளிக்கோலத்தில் பார்த்தால் நல்ல சங்கையான தொப்பி தாடி எல்லாம் மூமினான ஒரு சங்கையான தோற்றம். உள்ளுக்குள்ளே பார்த்தால் முனாஃபிக்குடைய தோற்றம். இந்த உருவத்தை வாய்மையான மூமியினுடைய உருவமாக மாற்ற வேண்டும். எப்படி? இதை போய் சொல்ல மாட்டேன், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவேன், நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பேன், துரோகம் செய்ய மாட்டேன். முனாஃபிக்கினுடைய உருவத்தில் இருந்து மூமினுடைய உருவமாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான். இன்னும் சிலருடைய உருவம் காஃபிர்களுடைய உருவம். எப்படி? சிலர் பேசுவார்கள், இந்த காலத்தில் வட்டி எல்லாம் இல்லாமல் வாழ முடியுமா? வட்டி எல்லாம் இல்லாமல் வட்டியை 100க்கு 100 ஒதுக்கிவிட்டு எப்படி வாழ முடியும்? எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த வினாடி அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய முர்த்தது, மதம் மாறிவிட்டான். அல்லாஹ் சொல்கிறான் வட்டி இல்லாமல் வாழ முடியும், வட்டி இல்லாமல் வாழத்தான் வேண்டும், அதுதான் வெற்றி என்று. இவன் சொல்கிறான் வட்டி இல்லாமல் வாழ முடியுமா? குர்ஆனையே பொய்ப்படுத்தும். குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறான். குர்ஆனுக்கு ஒரு புள்ளிக்கு எதிராக ஒருத்தன் பேசினான் காபிர். அதே நேரத்தில் அவன் மௌத்தா போய்விட்டால் அவனை குளிப்பாட்டக்கூடாது, கஃன் போர்த்தக்கூடாது, அவனை முஸ்லீம்கள் துறவு வைக்கக்கூடாது, முஸ்லீம்களுடைய அடக்க விடத்தில் அடக்கக்கூடாது, அவனை கண்ணியமான முறையில் நடத்தக்கூடாது. செத்த நாய் பன்றியை எப்படி ஒரு குழி தோண்டி நீளமான கம்பை வைத்து நெஞ்சு தூக்கி போட்டு ஒன்றை குறைக்கும், அதுபோலதான் குறைக்கும். இஸ்லாமிய நாடாக இருந்தால் சட்டம் இதுதான். இஸ்லாமிய நாடாக இருந்தால் குர்ஆனுடைய போதனைக்கு எதிராக ஒருவன் கருத்து சொல்கிறான் என்றால் அடுத்த வினாடி அவன் முர்த்தது என்றால் இருத்தந்த மதம் மாறியவன். மதம் மாறியவனுக்கு என்ன நிலை? முஸ்லிம்களுடைய எந்த சட்டம் அவனுக்கு கொடுத்தார். அதே போன்று இன்னும் சிலரை பார்க்கிறோம், பேசுவார்கள். பெண்களை பணிக்கு அமர்த்தி இருக்கிறேன், பெண்களை விட்டுவிட்டால் தனியாக சில போது அந்த பெண்களோடு தனியாக இருக்க வேண்டிய நிலை வரும். மக்கள் கஸ்டமர்கள் இல்லாமல் இருக்கும்போது தனியாக இருக்கிறது ஹராம் அல்ல. அந்த காலம் பெண்களை எல்லாம் பணிக்கு வேலைக்கு சேர்க்காமல் இருக்க முடியுமா? அவர்கள் தான் நம்பிக்கையோடு ஒரு ஆள் குறைந்த சம்பளத்துக்கார்கள். இதெல்லாம் அந்த காலத்துல நழுவுதில்லா. அந்நிய பெண்களோடு ஒரு ஆடவன் தனித்து இருக்கக்கூடாது என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் பேண வேண்டிய ஒரு நிலையான சட்டம். இவன் சொல்றான் அது அந்த காலத்துக்கு வருது. இந்த காலத்துல பெண்களை வேலைக்கு வச்சுக்கலாம், அவங்களோட தனியா பேசிக்கலாம், இவனும் தப்பு இல்லைங்கிறான். நீ காபிரா போயிட்டு இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நாளை காபிரா. ஷரியத்து சட்டங்களில் ஒரு துரும்பளவு காலத்துக்கு ஒவ்வாதது என்றோ கடந்த காலத்துக்கு மட்டும்தான் உள்ளது என்றோ ஒருவன் சொன்னால் அவன் காபிராக போய்விடுவான். காபிர் வெளியில் பார்த்தால் ஜிப்பாவும் தாடியும் தொப்பியும் எல்லாம் இஸ்லாமிய கோலம், உள்ளுக்குள் பார்த்தால் இப்படி இஸ்லாமிய சட்டங்கள் அந்த காலத்துக்கு ஒத்து வரும், இந்த காலத்துக்கு பொருந்தாது, அதெல்லாம் அவுட் ஆஃப் பாடு. இன்னும் சிலருடைய உருவத்தை பார்ப்போம். முஷ்ரிக்குடைய உருவம் வெளித்தோட்டத்தில் முஸ்லிம் பூமி, அந்தரங்கத்தில் பார்த்தால் முஷ்ரிக்கு என்றால் இணை கற்பிக்கின்றவர். வெளியில் பார்த்தால் சொல்லுவார், அங்கே போய் அங்கே கைது போவார். எங்கே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியவற்றை கபரில் போய் கேட்பார், கபரு அல்லது கற்சிலைகள் வேறு எங்கு போய் கேட்பார். யார் அவர்? முஷ்ரிக்கு. அல்லாஹ்வுக்கு மட்டும் உண்டு என்று நம்ப வேண்டிய இறைத்தன்மைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உண்டு என்று நம்புவார். உதாரணத்துக்கு முக்காலத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். இது இறைத்தன்மைக்கு கட்டுப்பட்டது. முக்காலம் நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்கப் போகிறது, இன்று பூமி பந்தின் அடி கீழே என்ன நடந்து கொண்டிருக்கு, அமெரிக்காவுக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். இறைத்தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு என்று நம்ப வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? பிரச்சனை வந்துருச்சா, கஷ்டமா, நோயா, நம்பளமா, நேர போய் அவர் சொல்றது கணக்கு போடுவது. என்ன நினைக்கிறேன்? கணக்கு பார்த்து சொன்னாருன்னா கரெக்டாக சொல்லுவாரு. எனக்கு இது சிகர்னால வந்துச்சா, ஜின்னுனால வந்துச்சா, சைத்தானால வந்துச்சா, ரோகினால வந்துச்சான்னு சொல்லுவாரு என்று நம்பி போறாங்க. ஆக நேற்று என்ன நடந்தது அவருக்கு தெரியும், நாளை என்ன நடக்க போகிறது அவருக்கு தெரியும், இன்று என் கண்ணுக்கு அப்பால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடு தான் அவங்க போறாங்க. அதான் ஷிர்க். ஏன் அல்லாஹ் சொல்றான், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு யாருக்கும் இல்லை சொல்றாங்க.
நேற்று நடந்தது, நாளைக்கு நடக்க போறது, இன்னைக்கு கண்ணுக்கு அப்பால நடக்கிறதுனா மறைவான விஷயம். அந்த மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவருக்குத்தான் உண்டு. அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கும் இல்லை. ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு முன்பாக, எப்படி லவ் குன்து அஅலமுல் கைப, நான் மட்டும் மறைவானவற்றை தெரிந்தவனாக இருந்திருந்தால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், இப்போது நான் செய்த நலவுகளை விட அதிகமாக நலவு செய்திருப்பேன்." நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே அல்லாஹ் சொல்றான், எனக்கே மறைவான ஞானம் இல்லை, மறைவான ஞானம் இருந்திருந்தா நிறைய நலவுகளை செய்திருக்கு. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன கற்பனை. அதற்கு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் உஹது போர் கொடுக்குறாங்கல்ல, இது நடந்துச்சு. கோரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க, கடுமையான முறை உருக்குலைக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு உருக்குலைக்கப்பட்டாங்க, அதை பார்த்துட்டு நபிசராசன் அப்படி பொங்குறாங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும், அந்த அளவுக்கு பொங்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா முன்கூடி தெரியல, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்கன்னா அங்கே ஷஹீத் ஆயிடுவாங்க, அதனால வேண்டாம் அவனை தவிர்த்துங்கன்னு தடுத்திருப்பாங்களே இல்லையா? அப்படிலாம் இல்லை. மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. அப்ப மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. கணக்கு போட்டானே இல்லை, சோதியை உருட்டானே இல்லை, ரேகையை பார்த்தானே இல்லை, உடுக்கடிச்சானே இல்லை, எந்த பார்த்தாலும் இல்லை என்று நம்ப வேண்டும். அதுதான் ஈமானுடைய அந்தரங்க உருவம். இல்லை அவர்கிட்ட போனா அவர் சொல்லுவாரு, இவர்கிட்ட போனா இவர் சொல்லுவாரு, இவர் ரேகையை பார்ப்பாரு, முன்கடிப்பாரு, அவர் சோதியை உருட்டுவாரு, இவர் அதை பார்த்து சொல்லுவார் என்று ஒருவன் நம்புகிறார் என்று சொன்னால் அது முஷ்ரிக்குடைய உருவம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சில பேருடைய உருவம் அஞ்சலமான சொல்வதற்கு ஆனாலும் சொல்லணும், பன்றியின் உருவம். பன்றிட்டோட சுபாவம் என்ன தெரியுமா? பன்றி நல்லா வயிறார சாப்பிடும். வயிற்றுல குறை இருந்தால் தான் நடக்கும், ஓடும், ஆடலாம் இறங்காது. நல்ல வயிறு முட்டை சாப்பாடு கொடுத்தோம், பன்றி நவராது, அங்கேயே படுத்தும். படுத்தா நல்லா தூங்கும். எப்படி கணிசமான நிறந்து தூணுக்கு பின்னாடி இனப்பெருக்கத்துக்குண்டான தேட்டம். உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வது, இதுதான் பன்றியின் தேட்டம். இன்னைக்கு நம்மள சில பேரை பார்த்தோம்னாக்க நல்லா திங்கிறதுக்கு ஆசை, உணவுக்கு ஆசை, நல்லா தூங்குவாங்க, விட்டா தூங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இனப்பெருக்கம், உண்பதும் உறங்குவதும் உடல் உறவு கொள்வதும், அதுதான் அவங்களுடைய இதான் பன்றியின் வேலை. மூமினுடைய வேலை வைதா பரவத்த பன்சப், ஒரு பணி முடிந்ததா அடுத்த பணிக்கு தயாராகணும். ஒவ்வொரு பணிக்கு பின்பாக அடுத்த பணி. ஓய்வு இந்த முஸ்லிமுக்கு மூமினுக்கு எப்போ ஓய்வு? கபர்ல தான் ஓய்வு. ரூஹாடன் இதா மாத்தல் இன்சான் இன்கத்தா அன்ஹு அமலுஹு, மனிதன் இறந்து விட்டால் அவருடைய எல்லா அமல்கள் செயல்களுடைய துண்டிக்கப்பட்டுவிடும். அதோட சாப்டர் க்ளோஸ். இன்னும் சொல்ல வேணாம், நோன்பு வைக்க வேணாம், ஒன்றும் பணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன ஓய்வு. மவுத்து ரூஹு பிரிகிற கடைசி மூச்சு விடுற வரைக்கும் மூமினுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியா வேலை இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு பணியில் இருந்து முத்து பெற்று விட்டால் பன்சப், அடுத்து நில்லுங்க, ரெடி, அடுத்த பணி. இங்க பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு வகையா தூங்கிக்கிட்டு இனப்பெருக்கம் செய்யற காரியமாக செய்யறது முஸ்லிம்கள் நடக்கிறார். இன்னும் சில பேருடைய உருவம் நச்சவரங்கள், தேளு, பாம்பு, இது போன்ற நச்சவரங்கள் உருவத்திருக்காங்க. எப்படி இந்த சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, ஓனா இவைகள் எல்லாம் அடுத்த பிராணியை புறத்தை பிடிச்சி வேட்டையாடினா சாப்பிடும், அதாவது புண்ணியம் இருக்கு. பாம்பு, தேளு, நெட்டுவாக்களி, பூராங்க ஓங்கி கொட்டுக்கட்டும், போயிட்டு சுட்டி துடிச்சவன் நலமதி சாகுவான், அதுக்கு ஒரு பலன் இல்லை. இந்த மாதிரி நம்மள செய்ய இருக்காங்க. அடுத்தவனை கொட்டுறது வேலை, உனக்கு என்ன பலன்? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறது, அடுத்தவனுடைய நிம்மதியை சிறைக்கிறது, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது, நிம்மதியாக இருந்தால் அவன் பிடிக்காது. இது நச்சவரங்கள். பாம்பு, தேடு, நெட்டுவாக்களி, பூராங்க போன்ற நச்சவரங்களுடைய சுபாவம். ஆனா வெளியில பார்த்தா சங்கையான தாமிய போல இந்த உருவத்தை பூரா மாற்றணும். இந்த உருவத்தை பூரா மாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு ஒரு உலை தேவை, உருக்கும் உலை. எப்படி? ஒரு தங்கம் எடுக்குங்க, தங்கம். இந்த தங்கம் ஒரு உருவத்தில் இருக்குது, அந்த உருவம் அவன் பிடிக்கல. மாடு, இந்த ஏதோ அசிங்கமான உருவத்தில் இருக்குது, அது பிடிக்கல. நம்ம என்ன நினைக்கிறோம்? அதை மலராக அழகான சிரிக்கும் குழந்தையின் வடிவத்திலேயோ அல்லது அருமையான ஒரு ரோஜா மலருடைய வடிவத்துக்கோ அந்த தங்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம். நினைச்சா மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்? உலோகம் காய்ந்து விட்ட, உறுதியாக ஆகிவிட்ட உலோகம், அதை என்ன செய்யணும்?
அதை நெருப்புல போட்டு நல்லா பழுக்க காய்ச்சி உருக்கணும். அந்த உருக்குனதுக்கு பின்னாடி அந்த உருக்கப்பட்ட இடத்துல எடுத்து நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த அச்சில கொண்டு ஊற்றணும். ரோஜா மலர் வேணுமா வடிவம், ரோஜா மலர் அந்த வார்ப்புல அச்சில கொண்டு ஊற்றணும். ஊற்றி கொஞ்ச நேரம் விட்டோம்னாக்க அப்படியே வளர்ந்துடும். முதல்ல இருந்தது பன்றியின் உருவம், இப்ப ரோஜா உருவம். முதல்ல இருந்தது குரங்கு, நாய், கழுதையினுடைய உருவம். இப்ப விரும்புறது ரசிக்கக்கூடிய விரும்பத்தக்க ஒரு அழகான உருவத்துக்கு மாறுது. இது மாறணும்னு சொன்னா இடையில நெருப்புக்குள்ள வச்சு அதை நல்லா ஊதி அதை பழுக்க காய்ச்சி அதை நீராக உருக்கி எடுக்கணும். அப்புறம்தான் அதை மாற்ற முடியும். இதே மாதிரி சகோதரர்களை நல்ல விளங்க என்ன சொல்றது, ஒன்னொன்னும் சத்தியமான செய்தி. நம்மில் சிலருக்கு முனாஃபிக்கினுடைய உருவம் கழுதை போன்று, முஷ்ரிக்கினுடைய உருவம், காஃபிருடைய உருவம், நச்சவரங்களின் உருவம், பன்றியின் உருவம், சிலருக்கு நாயின் உருவம். எடுத்ததுக்கெல்லாம் சீருவாங்க, சீரிப்பாய், சின்ன விஷயம் சொன்னா போதும் விட மாட்டாங்க. இப்படி வெறுக்கத்தக்க உருவம் மட்டும் இருக்குது. இந்த உருவங்களை பூரா நமக்கு மாத்தணும். எந்த உருவத்துக்கு? உண்மையான பூமி, உண்மையான முத்தப்பை, இறையச்சமுள்ள முத்தப்பையாக நம்ம உருவத்துக்கு மாத்தணும். இப்ப அதுக்கு என்ன செய்யறது? ரமலான் என்பது ஒரு ஆன்மீக உலை. ரமலான் என்பது ஒரு ஆன்மீக உலை. எப்படி தங்கத்துக்கும் இரும்புக்கும் செம்புக்கும் துத்தநாகத்துக்கு அந்த அந்த நெருப்பான உலை வந்து அதை உருக்குகின்ற இடமாக இருக்குதோ, அதே மாதிரி ரமலான் என்பது நமக்கு ஒரு ஆன்மீகமான உலை. எப்படி? பசிக்குதா? பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது. தாகமா? தாகித்தாலும் குடிக்கக்கூடாது. பால் உணர்வு தூண்டலாம், தூண்டினாலும் நீ தேவையை பூர்த்தி செய்யக்கூடாது. தூக்கமா? இரவுல விழிச்சது. தூக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல், பசியோடு, தாகம் இல்லாமல், குடிக்காமல் தாகத்தோடு, களைப்பு தீராமல் உறக்கங்கள், இந்த மாதிரி பசியோடு தாகத்தோடு களைப்போடு உறக்கம் தூண்ட இருக்கிறது மனிதனுக்கு ஒரு ஆன்மீகமான உலை. அந்த உலையில என்ன செய்ய? அவருடைய இயற்கை சுபாவங்கள்லாம் அப்படியே மாற மிருதுவாக ஆரம்பிச்சு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. ரமலான் அல்லாத காலங்கள்ல பாவத்தை விடுவது கஷ்டம், ரமலான்ல பாவத்தை விடுவது கஷ்டமே இல்லை. ரமலான் அல்லாத காலங்களில் நற்காரியங்கள் செய்வது கஷ்டம், ரமலான்ல செய்வது கஷ்டமே இல்லை. அரை மணி நேரம் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் குரான் ஓதுங்க, குரான் ஓத முடியாது. இப்போ மணிக்கணக்கு வருவாங்க. நைட்டில் எந்திரிச்சு 2 மணிக்கு வந்து பார்த்தது வரமாட்டாங்க. இப்போ சந்தோஷம் வருவாங்க. ரமலான் அல்லாத காலங்கள் ஒரு 10,000 கொடுப்பாங்க ஏழைக்கு. இப்போ எவ்வளோ வரும்? என்ன அர்த்தம்? இது ஒரு ஆன்மீக உலை. வெறுக்கத்தக்க அம்சங்களை எல்லாம் களைந்து விட்டு விருப்பத்துக்குரியவற்றை மாற்றிக் கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்துகின்ற, பண்படுத்துகின்ற, மிருதுவாக்க ஆக்குகின்ற நம்முடைய இயற்கை கெட்ட சுபாவங்களை எல்லாம் உருக்கி எடுத்து தலைகீழா மாற்றுவதற்கு உண்டான ஆன்மீக உலை இந்த ரமலான் மாதம். காரணம், ஷைத்தான் எல்லாம் விளங்கப்பட்டுதான் நப்சுக்கு கட்டுப்பாடு வருது. நப்சுக்கு ஏன் வந்து வெறி வருது தெரியுமா? அறிஞர்கள் சொல்லுவாங்க, வயிறு நிரம்பிட்டா உடல் உறுப்புகள் எல்லாம் பசிக்குமா. வயிற்ற பசியா போட்டா உடல் உறுப்புகள் எல்லாம் மன நிறைவோடு இருக்குமா. எப்படி? வயிற்று நிரம்பிட்டா பசிக்கு என்ன இருக்கும்? மனுஷனுக்கு பால் உணர்வால் தூண்டப்படுவான், தேடுவான், அந்த பசி வந்துடும். கண்ணில் ஹராம பார்க்க பார்ப்பான், கெட்டதை செய்ய நினைப்பான். வயிறுல பசியா போட்டோம் எல்லாம் அடங்கி அமைதியா இருக்கும். கெட்ட எண்ணம் வராது, கெட்ட செயலுக்கு கையெல்லாம் தூண்டாது, அமைதியா இருக்கும். அப்ப இந்த ரமலான்ல இந்த வயிற்ற பசியா போற காலியா வைக்கிறோம். இந்த காலியா வைக்கிறதுனால மற்ற உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதியா இருக்கும். பாவத்தை செய்ய தூண்டாது, நன்மை செய்வது கஷ்டமாக இருக்காது. ஏன்? இன்னொரு விஷயம், ஷைத்தான் விலங்கிடப்பட்டு ஒதுக்கப்பட்டான். ஒரு பக்கம் நம்ம நஃப்ஸினுடைய வீரியம் குறைக்கப்படுது. நம்ம வீரியம் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு பாவத்துல பிடியா இருப்போம், நன்மையை வெறுப்போம். நஃப்ஸுக்கு வீரியம் எதனால வந்துச்சு? நினைச்ச போதெல்லாம் சாப்பிடுறது, நினைச்சதெல்லாம் அள்ளி குடிக்கிறது, நினைச்ச போதெல்லாம் தூங்குறது, நினைச்ச போதெல்லாம் போக வாழ்க்கையில் ஈடுபடுறது. இதுதான் நஃப்ஸுடைய வீரியம் வெறி கொண்டு போறதுக்கு காரணம். அந்த வீரியத்தை குறைக்கிறோம். பசிச்சாலும் சாப்பிடாது, தாகிச்சாலும் குடிக்காது, களைப்பு வந்தாலும் தூங்காது, பால் உணர்வு தூண்டப்பட்டாலும் தேவையை பூர்த்தி பண்ணாத, அமைதியா இரு என்று சொல்லும் போது நஃப்ஸுடைய அந்த வேகம், அந்த இறுக்கம் குறையுது, மென்மையாக மாறும். ஷைத்தானும் ஒதுக்கப்பட்டான்,
நப்சுனுடைய அந்த இறுக்கமும் தளர்த்தப்படுது. அடுத்து திரும்புறதுக்கெல்லாம் ஒரே நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு நம்ம கண்ணில் பார்ப்போம். பார்த்தா அவங்க ஒதுக்கிட்டு இருப்பாரு, ஒதுக்கிட்டு இருப்பாரு, தர்மம் செய்வார். மற்ற காலத்தில் அப்படி இல்லை. இப்படியாருன்னு பார்ப்போம், அவனை பார்ப்போம், இவனை பார்ப்போம், எல்லாம் பாதிகளாக பார்ப்போம். ரமலான்ல அப்படி இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே தஹஜ்ஜுத் என்ன கியாமுல் லைல் நடக்குது, வித்ருல் நடக்குது. அங்கே பார்த்தா அவங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறாங்க, இங்கே பார்த்தா கஞ்சி ஊற்றுறாங்க, இஃப்தார் இருக்கிறாங்க. ஒரே நன்மையான விஷயம் மட்டும் கண்ணில் படும். அப்ப இந்த மாதிரி பார்ப்பதெல்லாம் நலவுகள். உள்ளுக்குள்ள வெறி கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது, வெளியே உள்ள ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான். ஒட்டுமொத்த இந்த அமைப்பே நமக்கு சாதகமாக இருக்கு. இது சாதகமாக இருக்கிறதா ஆன்மீக உலை. இந்த ஆன்மீக உலை 1 மாத காலம் நீடிக்குது. இந்த 1 மாத காலத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட பொய் சொல்ற பழக்கத்தை விட்டுறணும், நம்பிக்கை துரோகத்தை விட்டுறணும், வாக்கு மாறு செய்யறதை விட்டுறணும். அப்பதான் இந்த நோம்புக்கு அர்த்தம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லம் யதர கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய் சொல்வதை கைவிடவில்லையோ, பொய்யின் அடிப்படையில் செயல்படுவதை கைவிடவில்லையோ, அவன் பசித்திருந்ததில் தாகித்திருந்ததில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த பலனும் இல்லை. என்ன கருத்து? 1 மாசம் பசிச்சிருந்தார், நோன்பு வச்சு தாகித்திருந்தார். ஆனா பொய் சொல்றது மட்டும் இல்லை. பொய்னா என்ன? இருக்கிறது இல்லைன்னு சொல்றது, இல்லைங்கிறத இருக்குன்னு சொல்றது, குறைஞ்சது கூடுதலா சொல்றது, கூடுதலை குறைச்சு சொல்றது பொய். இந்த பொய்யை ஒருத்த விடலை, ஆனா நோன்பு வச்சாரு. நோம்புனால ஒரு பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. நோம்புடைய அசல் நோக்கம் இஸ்லாத்துக்கு மாற்றமான உருவத்திலிருந்து இஸ்லாமிய உருவத்துக்கு நீ மாறணும். மூமின் அல்லாத உருவத்தில இருந்து ஈமானுடைய உருவத்துக்கு உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அசல் நோக்கம். நீ நோம்பு வச்சதுக்கு பின்னாடியில், அதாவது ஆன்மீக உலகில் உன்னை உருக்கி கொண்டதற்கு பின்பாகவும் இந்த பழைய உருவத்தில் உன்னை இருக்கிற எப்படி அதே பொய் தான் சொல்றோம் இப்ப. அப்ப அதே பொய் சொன்னா நீ வச்ச நோம்புனால என்ன புண்ணியம்? ஒரு பலனும். அதே மாதிரி பொய்யின் அடிப்படையில் செயல்படுவது. என்ன சொல்ல? யார் பொய்யை விடவில்லையோ பொய்யின் அடிப்படையில் செயல்படுவது. அது என்ன தெரியுமா? சிலர் இருப்பாங்க, வாயினால பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா செயலால பொய் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கதான் நான் சொல்றேன். ஒரு ஆளு எல்லாம் நல்ல செல்வத்தை கொடுத்துருப்பான், பறக்கத்தா கொடுத்துருப்பான். ஆனால் வெளியே வரும்போது கந்தலை போட்டுக்கிட்டு கிழிஞ்சு தூங்கும், கந்தலை விட்டுருவாங்க. நான் ஒரு ஒண்ணுமில்லாத ஏதுமற்ற பராரி என்று காட்டுவான். அல்லாஹ் அவனுக்கு நல்ல பறக்கத்தா கொடுத்திக்கான், கண்ணியமான ஊர்த்திக்கிட்டு கண்ணியமா வரலாம், பார்க்கறதுக்கு அடுத்தவருடைய பார்வையில மரியாதையாக போக்கம் தரலாம். ஆனா இவனும் கேவலமான முறையில ரொம்ப மட்டரகமான முறையில காட்சி அளிக்கிறான். என்ன சொல்லலாம்? வாயில சொல்லல, பொய் சொல்லல, செயல்ல சொல்றான். நான் ஏதுமற்ற பராதி அல்ல, எனக்கு ஒண்ணுமே தரல, பிச்சைக்காரமான உட்காந்துருக்கேன் கூட எனக்கு அப்படி யாசகம் கேட்கிறாங்க. இது வாயினால சொல்றது, செயலால சொல்ற பொய். இன்னும் சிலர் இருந்தாங்க, நம்பர் 1 அயோக்கியம் அவன் சமுதாயத்தால் விரட்டி எடுக்கக்கூடிய சமூக விரோதி அவன். ஆனா இதை வெள்ளை இருமா போட்டு அடி வருவான் ஊருக்கு. அந்த போல இந்த ஊர்ல உத்தமன் யாருமே பிரசித்த ஜீவன், ரொம்ப தூய்மையான, தன்னை உத்தமன்னு காட்டுறான். அவன் தான் அயோக்கியனா இருப்பான் ஊருக்குள்ள. இது வாயில இல்ல, செயலால சொல்ற பொய். ஒரு இடத்துல பத்தினி பெண்கள் எல்லாம் மாறுகள் கற்பனைக்கான்னு சொல்ற, பத்தினி பெண்கள்லாம் வந்து இந்த வரிசையில் அமர்ந்து, இந்த இருக்கையில் அமர்ந்து ஒன்று உட்காந்தான். பார்த்தா வேசி உட்காந்துக்கிறான். வேசி நடத்த கட்டவ ஒரு நாளைக்கு பல இடங்களுக்கு போய் வேசி இருக்கு. வாயில சொல்லலை, நான் வந்து வேசி இல்லை, நான் பத்தினின்னு வாயில சொல்லலை, செயலால செய்யறார். இப்படி அவருடைய யதார்த்தம் வேசி, அவ வந்து உட்கார்றது பத்தினிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில அமர்றான், செயலால போய் சொல்லுவான். பழமொழி சொல்லுவாங்க, குடிக்கிறது கஞ்சி, கொப்பளிக்கிறது பன்னீரான். பழமொழி சொல்லுவாங்க காலத்தில். என்ன அர்த்தம்? பன்னீர் வந்து அரசருக்கால, அரசர் வந்து அரச உணவு சாப்பிடுவார். நெய், வெண்ணெய், முறி, கறியும் அதுக்கு சாப்பிட்டு பன்னீர் வந்து கொப்பளிப்பார். அவருக்கு அந்த சாப்பிட்டான். சாதாரண ஆள் கஞ்சி குடிக்கிறாங்க வீட்டில். ஆனால் வெளியே பார்க்குற மக்கள்லாம் தான் உயர்ந்த உணவு சாப்பிட்டோம், அரசரை கொண்டு அரச உணவு சாப்பிட்டோம்னு நினைக்கணுமா அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்து பன்னீரை வச்சு கொப்பளிச்சாங்க. தேவையா? சொல்லலை வெளியே நான் அரச உணவு சாப்பிட்டேன் என்று வெளியே சொல்லலை. ஆனா அவன் பன்னீரை வச்சு கொப்பளிச்சு காட்டுறது சொல்லுது, பொய் சொல்றான், செயலால் பொய் சொல்றான். இந்த மாதிரி மனிதன் பொய் சொல்வது ஒன்று, இன்னொன்று பொய்யின் அடிப்படையில் செயல்படுவது ஒன்று. விசாரிப்பாப்ல யார் பொய் சொல்வதை கைவிடவில்லையோ, பொய்யின் அடிப்படையில் செயல்படுவதை கைவிடவில்லையோ, அவன்
பசிச்சிருந்ததுனால தாகித்து இருந்ததுனால அவனுக்கு ஒரு பலனும் இல்லை, ஒரு பலன். வேற அப்படி சொன்னாங்க, ருப்ப சாயினின் லைசலகு இல்லல் ஜூ, ருப்ப காயினின் லைசலகு இல்லல் கியாம். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் கண்ட பலன் பசியோடு இருந்ததுதான். இந்த பசி தான் அவன் கண்ட பலன். நின்று வணங்கி எத்தனையோ வணக்கசாலிகளுக்கு கண்ட பலன் நின்றதுதான் பலன். அது தவிர்த்து ஒன்று காரணம் மாற்றம் வரலையே, திருத்தம் வரலையே, முன்னேற்றம் வரலையே. உன் வாழ்க்கையில 30 நாள் நோன்பு வைக்கிற உன்னுடைய வாழ்க்கையில குணத்துல, செயல்ல, பழக்கத்துல, ஒழுக்கத்துல, பண்பாட்டுல மாற்றங்கள், திருத்தங்கள், முன்னேற்றங்கள் வரணும். அப்பத்தான் நீ பசிச்சிருந்த அந்த பசியில அர்த்தம் இருக்குது, அந்த தாகத்துல அர்த்தம் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னான் ஒரு பலனும் இல்லை. எல்லாம் சொல்லிட்டான், நீ பசித்திருந்ததில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ ஒரு ஆள் கேட்டாரு, அப்படியா பொய் சொல்றதை விட்டுட்டோம், பொய்யின் அடிப்படையில் செயல்படுவதை விட்டு விட்டோம், இப்போ என் நோன்பு அல்லாட்ட அர்த்தமுள்ள நோம்பாக பயனுள்ள நோம்பாக ஆயிருமா? அந்த விளங்கணும். பொய்யை மட்டும் விட்டுறேன், ஆனால் புறம் பேசுவேன். பொய்யை விட்டுறேன், கோல் சொல்லுவேன். பொய் விட்டுறேன், அடுத்தவனுடைய உள்ளத்தை ரணகாயப்படுத்தி கீறி கிளறி அவனை மோசப்படுத்துவேன். நரோது இல்லா. இந்த பொய்ங்கிறது அடையாளத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பொய் மட்டும் இல்லை, பொய் பேசினால் எப்படி அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளறி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்மை ஆளாக்குமோ, அதே போன்று எந்தெந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளறி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்மை ஆளாக்குமோ அப்படிப்பட்ட எல்லா சொற்களையும் அவன் விட்டாக வேண்டும். பொய்யின் அடிப்படையில் செயல்படுவது மட்டுமல்ல, அதுபோன்று முனாஃபிக்காக நடப்பது, காபிர் போல நடக்கிறது, முஷ்ரிக் போல நடப்பது, மஜூசி போல நடப்பது, பிதாத்துக்காரனாக நடக்கிறது, இது அத்தனையும் எப்படி பொய்யின் அடிப்படையில் செயல்படுவது அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளறி அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுத்தரமோ அப்படி எந்தெந்த போக்கு, எந்தெந்த செயல் அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளறி தண்டனைக்கு நம்மை ஆளாக்குமோ அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் விட்டு அவன் பரிசுத்தமாக, அப்படி பரிசுத்தமாகுவதற்கு உண்டான ஆன்மீக உலை ஒரு பருவகாலம் தான் ரமலானே. இதை நம்ம புரிஞ்சுக்கிறாம நம்ம 30 நாள் நோன்பு வச்சோம், நாங்கள் இஃப்தார் செஞ்சோம், நாங்கள் சஹர் செஞ்சோம், அங்கே சொல்லுவோம் பொழுது என்னங்க மாற்றம் ஒன்றும் இல்லை. ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அதே மாதிரி ரமலானுக்கு பின்னாடி. ரமலானுக்கு முன்னாடி போய் சொல்லுவாங்க, அதே பேர் ரமலானுக்கு பின்னாடி. ரமலானுக்கு முன்னாடி ஹலால் ஹராம் பார்க்காம சம்பாதிப்போம், காசு வந்தால் போதுங்க. இது எந்த ரூட்டில் தான் நமக்கு என்ன, அது ஹராமோ கலப்படமோ லஞ்சமோ ஊழலோ வேற என்ன இருக்கிறது, காசு வரணும் எனக்கு, அவ்வளோதான். எப்படி வந்தா எனக்கு என்ன. ஆனால் ரமலானுக்கு பின்னாடி அவனை பார்க்குறான், அதே ஆளை சொல்கிறான், இல்லை எனக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் போதும், அதில் வரகட் செய்வான். கோடி வந்தாலும் ஹராமான பணம் வேணுங்கிறான். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு தப்பா வந்துருச்சு. ஒரு வாலிபன் ரமலானுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டே போவான், ஆடு மாடு நிறைய மேய்ச்சிட்டே போவான். ரமலான் முடிஞ்சிச்சு, ஒரு அந்நிய பெண் வர்றான், பார்வையை தாழ்த்துறான். ரமலானுக்கு முன்னாடி அப்படி இருந்தான், ரமலானுக்கு பின்னாடி பார்வையை தாழ்த்துறான். அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு தக்குவா வந்துடும். ரமலானுக்கு முன்னாடி எதையும் பேசுவான், எப்படியும் பேசுவான். ரமலானுக்கு பின்னாடி கவனம், நாவை அடக்கி பேசுவான். எச்சரிக்கையா பொய்யோ பித்தலாட்டமோ உண்மைக்கு புறம்பான செய்தியை நாவை விடக்கூடாது எச்சரிக்கையா ஒதுங்குறான். அல்ஹம்துலில்லாஹ் தக்குவா வந்துருச்சு. ரமலானுக்கு முந்திய ரமலானுக்கு பிந்திய 2 வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் போது பல மாற்றங்கள், பல திருத்தங்கள், பல முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு தக்குவா வந்துருச்சுன்னு. ஆனா 2 வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த மாற்றம் இல்லை, அதே நிலைதான். அங்க உள்ளது மாற்றம் இங்கேயும், இங்க உள்ள மாற்றம் அங்கேயும், அதே போய் தான் இப்ப. ரமலான் முடிஞ்சிச்சு, அதே விஷயத்தில், அதே தொழில், அதே பேச்சு, அதே நண்பர்கள். கெட்ட நண்பனும் ரமலான் சேரலாம், 1 மாசம் ஒதுங்கி இருந்தான். இப்ப ரமலான் முடிஞ்சு அதே ஹராமோட விசாரம், கேடுகட்டனோட விசாரம். ரமலானுக்கு முன்னாடி தொழுகையெல்லாம் கவனம் இல்லாமல் இருப்பான். ரமலான் முடிஞ்சிச்சு, அன்னைக்கு பெருநாளைக்குன்னு லோகருக்கு ஆளை காணும். என்னப்பா போயிட்டா பழைய. ஆனா ரமலான் 1 மாத காலம் கரெக்டா சொல்லுவார், கரெக்டா லோகரு அசரு மகது விசுவாசம் ஜமாத்தோட அட்டன் பண்ணுவார். ரமலான் முடிஞ்சிச்சு, அன்னைக்கு பெருநாளைக்குன்னு லோகரில் ஆளை காணும். என்ன அர்த்தம்? உனக்கு தக்குவாவும் வரல, ஒரு மண்ணும் வரல. உனக்கு தக்குவா வந்திருந்தா ரமலானுக்கு முந்தைய வாழ்க்கைக்கு தலைகீழ் மாற்றம் உனக்கு ரமலானுக்கு பின்பாக தென்படும். சகோதரர்களே, நாம் ரமலானில் அடைய வேண்டிய 2வது மாணிக்கம் இதுதான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். இந்த ஆன்மீக உலகையில் நீங்கள் வெளிவருகிற போது முத்தகீன்களாக நீங்கள் ஆக வேண்டும், மாற வேண்டும்.
ரமலான் 1 மாத கால பொழுதை கழித்து விட்டு வெளியில் வருகிற போது இதுக்கு முன்னாடி இருந்த பாவியா கூடாது முத்தகியா மாறணும், முனாஃபிக்கா இருந்தீங்க முனாஃபிக்கா கூடாது முஹ்லிஸா மாறணும், முஷ்ரிக்காக இருந்தாய் முஷ்ரிக்கா கூட வஹீது ஏகத்துவவாதியா மாறணும், காஃபிரா இருந்தே இப்போ மூமினாக மாறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதே மாதிரி விதத்துக்காரன் அந்த இந்த சுண்ணத்தை கடைப்பிடிக்கலாம் மாறணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் தலைகீழ் மாற்றம் வரணும். அப்படி நீங்க மாறுவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. நோன்பு என்பது ஒரு ஆன்மீக உலை, உங்களை தலைகீழ் உருவத்தை மாற்றி அமைப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த மாற்றத்தை நம்ம அடைஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், ரமலான்ல 2வது பாக்கியத்தை அடைஞ்சிட்டோம். தக்வாவுடைய வாழ்க்கை வந்துட்டா நம்ம கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுக்கு முகப்பான நேரமாக, ஒரு வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கையாக, அல்லாஹ் நம்மை பார்த்து விட்டு திருப்தி கொள்ளும் ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை. அதுதான் நம்முடைய 2வது இப்படி ஓடலை ஒரு மாற்றி வச்சிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் 1:30 மணிக்கு முடிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ரமலான் அடைய வேண்டிய 3வது பாக்கியம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் தஆலா கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமிரதனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.